என்ன குட்டீஸ், கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா? நான் கதை சொல்கிறேன். இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சக்திங்கிற ஒரு இளைஞன், அவங்க இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு இதில் போகிறக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பண வசதி கம்மியாக இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நடைப்பயணமாக எல்லா ஊர்களுக்கும் போனார். இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போய் அந்த மக்களை பற்றியும் அவங்களோட கலாச்சாரங்களை பற்றியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டார். கடைசியாக அவர் ஒரு கிராமத்துக்கு வராரு. அவர் ரொம்ப தூரம் நடந்து வந்தனால ஒரே களைப்பாக இருக்குது அவருக்கு. சரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய குளம் பார்க்குறாரு. அந்த குளத்து நிறைய தண்ணி இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறாரு, ஆஹா இங்கே ஒரு குளம் இருக்குது, இந்த குளத்துல போய் நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த குளத்துக்கு பக்கம் வர்றாரு. ஆனால் அந்த குளத்தை பார்த்தா அந்த குளம் ஃபுல்லும் ஒரே பாசி படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அந்த தண்ணியை எதுக்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த தண்ணி. சரி, இந்த தண்ணி தான் இப்படி இருக்குது, சரி வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தார். அப்போ அங்கே தூரத்தில் ஒரு மாம்பழ மரம் தெரிஞ்சது. அந்த மரம் ஃபுல்லாக பழங்களாக தொங்குச்சு. ஆஹா, இவ்வளோ பழங்கள் இருக்குது இந்த மரம், இவ்வளோ செழிப்பாக இருக்கே, சரி இந்த பழங்களையாச்சும் பறித்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த மாம்பழ மரத்துக்கு போனார். அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பழங்களில் பூரா புழுவாக இருந்துச்சு. எல்லா பழங்களும் புழுவாக இருந்துச்சு. ஒரு பழம் கூட சாப்பிட்ற நிலைமையிலேயே இல்லை. இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக, சரி வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் தூரம் நடந்து போனார். அங்கே போகும்போது தூரத்தில் ஒரு ஆலமரம் தெரிஞ்சுது. அங்கே பார்த்தா நிறைய குழந்தைங்க கீழே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ஆலமரத்துக்கு கீழேயே அந்த ஒரு கிராமமே இருந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. இப்படியே இவர் அங்கே பக்கத்தில் போய் அந்த கிராமத்துக்கு போனார். அப்போ அங்கே அந்த ஆலமரத்துக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் கிடைக்குமான்னு கேட்டாங்க. அவங்களும் சரி அன்போடு சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ அவங்கக்கிட்ட கேட்டாங்க, அந்த பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்டாங்க, நான் வரும்போது இந்த ஊருக்குள்ளே இந்த ஒரு குளமும் மாம்பழ மரத்தையும் பார்த்தேன், அது ரெண்டுமே பயன்படுத்த முடியாமல் இருந்தது, அது ஒரு வித்தியாசமாக இருந்தது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் இருக்கேன், அப்போ இருந்து இது இப்படி தான் இருக்குது, அதை பற்றி நாங்கள் பெருசாக எதுவும் நாங்கள் கேட்கல கண்டுக்கல, ஏதோ கொஞ்சம் தள்ளி தூரத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் இருப்பார், ஒரு சாமியார், அவங்க தான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் இந்த கேள்விக்கான விட தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிராம மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த முனிவரை தேடி இவர் போனார். எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி அந்த முனிவரை கண்டுபிடிச்சாங்க. அங்கே போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தோ அதெல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி அந்த குளத்தை பற்றியும் மரத்தை பற்றியும் ஊர்க்காரங்க சொன்னதையெல்லாம் கேட்டார். அப்போ இதெல்லாம் கேட்ட முனிவர் இது ரொம்ப முன்னாடி நடந்தது கதைப்பா, நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் அவங்களுக்கு 3 பசங்க இருந்தாங்க. மதன், சுதன், கந்தன் சொல்லிட்டு 3 பசங்க இருந்தாங்க. அவங்க நிறைய அவங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி படிப்பு கலைகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தோன்னையே ஒரு நாள் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஜமீன்தார் அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்துக்களையும் செல்வங்களையும் சரிசமமாக பிரித்து 3 பேருக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்ததையுமே இதில் மதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் கல்வி அறிவையும் கலைகளையும் யாருக்குமே கற்றுக் கொடுக்கல, எல்லாம் அவர்கிட்டயே அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. யாருக்குமே அவங்க எதுவுமே சொல்லலை. அதுதான் இந்த குளம். அந்த குளம் குளம் நிறைய தண்ணி இருந்தும் யாருக்குமே பயன்படாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த குளம். அவர் குளமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுதன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற செல்வங்களை யாராவது கேட்டால் உதவின்னு கேட்டால் தருவார், மற்றபடி அவர் கற்றுக்கிட்ட கலைகளையோ அறிவையோ யாருக்குமே அவர் சொல்லியும் தரல, கற்றும் கொடுக்கல. அதனால் அவர் மாம்பழ மரமாக போயிட்டார். அது இப்போ அந்த மரங்கள் நிறைய பழம் இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது, ஆனால் அந்த பழங்கள் எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம கற்றுக்கிட்ட கலைகளாகட்டும் அறிவாகட்டும் அது மற்றவங்களுக்கு பயன்பட்டால் தான் அது பயனுள்ளதாக இருக்கும். பயன் இல்லைன்னா அது புழுக்கள் அரித்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அடுத்தது கந்தன் இருந்தார் இல்லையா, 3வது மகன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற செல்வங்களையும் தேவைக்கு அவங்களுக்கு மக்களுக்கு எது அவசியமோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, அதை எப்படி நம்ம இதை வந்து திரும்பவும் நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ அந்த ஒரு உதவி கிடைச்சா அந்த உதவியிலிருந்து நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து அவர் கற்றுக்கிட்ட கலைகளையும் அறிவையும் மக்களுக்கு வந்து அது ரொம்ப எடுத்து சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு மக்களை வந்து முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போனார். அதுதான் அவர் இந்த ஆலமரம். இந்த மரங்கள் கீழே எவ்வளோ பேர் வந்து இது பயனடைகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலைகளையும் அறிவையும் நம்ம தெரிஞ்சது இருந்ததை வந்து மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், சொல்லித்தரணும். அப்படி நம்ம சொல்லித்தர தான் நமக்கு வந்து இன்னும் அறிவுகள் இதெல்லாம் வந்து இன்னும் வளர ஆரம்பிக்கும். நம்ம அடுத்தது என்ன நம்ம தேட ஆரம்பிப்போம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கலைகளையும் அறிவையும் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம வாழணும். இதுதான் இந்த குளம், மாம்பழ மரம், இந்த அரச மரத்தோட கதை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவர் சக்தி என்ன சொன்னார், ஐயா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இனிமேல் நானும் இதே மாதிரி நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நான் மக்களுக்கு மற்றவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிற மாதிரி நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் ஊரை நோக்கி பயணத்தை மீண்டும் தொடர்ந்தார். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்.